டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போறோம். கிவன் சம் எப்படி கொடுத்திருக்காங்க? 5 power 4 the whole power 2 into 5 power 5 the whole power 3 divided by 5 power 2 the whole power 2 into 5 power 4 the whole power 5. இந்த சம் பாருங்க, நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் எப்படி இருக்கு? ஹோல் பவர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ் பயன்படுத்தி தான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பவர் ரூல். பாருங்க, a பவர் m the whole power n. இந்த ஃபார்மேட்ல தான் இந்த சம் இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதணும்? ரூல்ஸ் படி a பவர் m into n. பவர் என்ன செய்வோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப இந்த ரூல்ஸை இதுல அப்ளை பண்ண போறோம். 5 power 4 the whole power 2. இதை எப்படி எழுதுவோம்? 5. இந்த பவர் என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். 5 பவர் 4 into 2 into அதே மாதிரி 5 பவர் இந்த பவர் என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். 5 into 3 டிவைடட் பை அதே மாதிரி தான் டினாமினேட்டர்லயும் என்ன செய்ய போறோம்? பவரை மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். 5 பவர் 2 into 2 into 5 பவர் 4 into 5. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். 5 4 2s are 8. அப்ப 5 பவர் 8 into 5 3s are 15. அப்ப 5 பவர் 15 divided by 2 2s are 4. 5 பவர் 4 into 4 5s are 20. அப்ப 5 பவர் 20. இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க எப்படி இருக்கு? பேஸ் வந்து சேமா இருக்கு. எதுல இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. அப்ப என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, a பவர் m into a பவர் n. இது மாதிரி பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட் பண்ணணும். அப்ப a பவர் m பிளஸ் n. இதுதான் அடுத்த ரூல். இந்த ரூலை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். பாருங்க, நியூமரேட்டர் பாருங்க, பேஸ் வந்து சேமா இருக்கா? ஒரு 5 எடுத்துக்கோங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த பவரை ஆட் பண்ண போறோம். 8 பிளஸ் 15 டிவைடட் பை அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்க, பேஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப பேஸ் சேமா இருந்தா மல்டிப்ளைல என்ன செய்வோம்? பவரை ஆட் பண்ணுவோம். 5 4 பிளஸ் 20. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை ஆட் பண்ணி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் 5 8 பிளஸ் 15 23. 5 பவர் 23 divided by 4 plus 20 24. அப்ப என்ன எழுதணும்? 5 பவர் 24. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு? டிவிஷன்ல இருக்கு. டிவிஷன்லயும் பேஸ் பாருங்க சேமா இருக்கு. நியூமரேட்டர்லயும் 5 தான் இருக்கு, டினாமினேட்டர்லயும் 5 தான் இருக்கு. அப்ப என்ன ரூல்ஸ்? டிவிஷன்ல என்ன ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா, டிவிஷன்ல பேஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா பவர் என்ன செய்யணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். அப்ப a பவர் m டிவைடட் பை a பவர் n னா a பவர் m மைனஸ் n. பாருங்க 5. இப்ப என்ன செய்ய போறோம்? பவரை வந்து சப்ராக்ஷன் பண்ண போறோம். 5 பவர் 23 மைனஸ் 24. இதுல பாருங்க, ஒன்னு பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா, சப்ராக்ஷன் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போடுவோம். இப்ப 24ல இருந்து 23 சப்ராக்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். என்ன 1? மைனஸ் 1. பெரிய நம்பர் மைனஸ் 24, அதனால என்னது? மைனஸ் 1 கிடைக்கும். அப்ப 5 பவர் மைனஸ் 1. இப்ப பாத்தீங்கன்னா பவர் எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல வந்திருக்கு. இப்ப நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a பவர் மைனஸ் m இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பை a பவர் m. இப்ப பாருங்க, a பவர் மைனஸ் m இதான் என்னது? 5 பவர் மைனஸ் 1. இது மாதிரி தான் இருக்கு. இப்ப இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பவர் மைனஸ் 1 இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பை a பவர் m. இதுதான் a. அப்ப 5 பவர் mங்கிறது என்னது? இந்த 1. இங்க வந்து மைனஸ் m எல்லாம் கொடுக்கல ரூல்ஸ்ல, என்னது? வெறும் m தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன போடணும்? 1 தான் போடணும். மைனஸ் 1 எல்லாம் போடக்கூடாது. ரூல்ஸ்ல என்ன இருக்கோ அதான் போடணும். என்ன வரும்? 5 பவர் 1னா 5 ஒரு டைம் தான். அப்ப 1 பை 5. இதான் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கிடைச்ச ஆன்சர். மொத்தம் இதுல நம்ம எத்தனை ரூல் பயன்படுத்தி இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரூல் என்னது?
பவர்ல இருந்துச்சு. பவர்ல இருக்கும்போது a பவர் m the whole power n என்ன எழுதுவோம்? a பவர் m into n. செகண்ட் ரூல் என்ன பயன்படுத்தணும்? மல்டிப்ளைல இருந்துச்சு, அதனால a பவர் m into a பவர் n. இது எப்படி எழுதணும்? பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். a பவர் m plus n. தேர்ட் ரூல் என்னது? டிவைட்ல இருந்துச்சு. a பவர் m டிவைடட் பை a பவர் n இருந்துச்சு. இதை எப்படி எழுதுவோம்? டிவைட்ல வந்து பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன செய்வோம்? சப்ராக்ஷன் பண்ணுவோம். அப்ப a பவர் m மைனஸ் n. அடுத்து ஃபோர்த் ரூல் என்ன பயன்படுத்தணும்னா, நமக்கு வந்து எப்படி கிடைச்சிச்சு? நெகட்டிவ்ல கிடைச்சிச்சு. அப்ப இங்க நெகட்டிவ் ரூலை தான் அப்ளை பண்ணணும். a பவர் மைனஸ் m அப்படின்னு இருந்தா 1 பை a பவர் m. இந்த 4 ரூல்ஸை தான் பயன்படுத்தி இந்த சம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.